நீ வாழணுமா சாகணுமா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு மனுஷனுக்கு அதிகாரம் இல்ல, உலகத்துக்கு அதிகாரம் இல்ல, ஏன் உங்களுக்கும் எனக்கும் கூட அதிகாரம் இல்ல. நீங்க வாழணும் சாகணுங்கிறத முடிவெடுக்க வேண்டியது சாத்தான் இல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். ஏன்னா அந்த ஆண்டவர் தான் உங்களை உருவாக்கினாரே ஒழிய சாத்தான் உங்களை உருவாக்கல, சாத்தான் உங்களை படைக்கல. நீ சாகணும், நீ இருக்க கூடாதுன்னு உலகம் சொல்லலாம், மனுஷன் சொல்லலாம். ஆனா ஒண்ணு அறிஞ்சுக்கோங்க, அவங்க யாருமே உங்களை உருவாக்கல, அவங்க யாருமே உங்களுக்காக ரத்தம் சிந்தல, அவங்க யாருமே உங்களுக்காக உயிரை கொடுக்கல. கேட்டு பாருங்களேன், நீ செத்துரு நீ இருக்காதுன்னு சொல்ற ஒருத்தனை, சரி நான் சாகுறேன் நீயும் வந்து கூட சாகுன்னு சொல்லுங்களேன், ஒருத்தன் வரானான்னு பார்க்கலாம். ஒருத்தவன் பக்கத்துல வர மாட்டான், எல்லாம் ஓடிடுவான். காரணம் என்ன தெரியுமா? அவனுக்கு உங்க உயிர் மேல உத்தரவாதமே இல்ல. இன்னைக்கு ஆண்டவர் உங்க உயிர் மேல உத்தரவாதம் வச்சிருக்கிறார். ஆண்டவர் உங்க ஜீவன் மேல உத்தரவாதம் வச்சிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஏன்பா சாகணும், நீ ஏன்பா மரிக்கணும், நான் உன்னை வாழ வைக்க விரும்புறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புறேன். உன் எண்ணத்துக்குள்ள ஏன் இது வருது? நீ ஏன் சாகணும்னு நினைக்கிற? ஒருவேளை இன்னைக்கு எல்லாமே எதிரா இருக்கிறதுனால, எல்லாருமே எதிரா பேசுறதுனால இன்னைக்கு நீ சாகணுங்கிற ஒரு முடிவுல இருக்கலாம். ஆனா இந்த ராத்திரி கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், இல்ல இல்ல இல்ல, நீ வாழ்ந்து காட்ட வேண்டும்.